ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதாவது 2b = 3q = 4r = 5s எனில் p q r s என்ன கேக்குறாங்க. அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமில வரக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணிருக்கோம். சோ இது கம்ப்ளீட்டா நம்முடைய செல்லும் அகாடமி ஆப்ல நடக்கும். சோ டெஸ்ட் பத்தி வேற டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. क्वेश्चनல 2b = 3q = 4r = 5s எனில் p q r s என்ன கேக்குறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா என்ன கேக்குறாங்க. p q r s என்ன கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் p க்கான வேல்யூ தெரிஞ்சுக்க இந்த p கிட்ட இருக்க வேல்யூ விட்டு மொத்த மூணு வேல்யூயும் பெருக்கணும். சோ என்ன இருக்குது 3 × 4 × 5. நெக்ஸ்ட் q க்கான வேல்யூ தெரிஞ்சுக்க q கிட்ட இருக்க வேல்யூ விட்டு மொத்த மூணு வேல்யூயும் பெருக்கணும். அப்ப என்ன இருக்குது 2 × அடுத்தது 4 × அடுத்தது 5. நெக்ஸ்ட் r க்கான வேல்யூ தெரிஞ்சுக்க r வேல்யூ விட்டு மொத்த மூணு வேல்யூயும் பெருக்கணும். அப்ப 2 × 3 × கடைசியா 5 இருக்கு. நெக்ஸ்ட் s க்கான வேல்யூ தெரிஞ்சுக்க s வேல்யூ விட்டு மொத்த மூணு வேல்யூயும் பெருக்கணும். அப்ப 2 × 3 × 4. சோ இதுல காமனா ஏதாவது கேன்சல் பண்ண மாதிரி இருக்குதுன்னு பாருங்க. 2 இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்க 4 2 கேன்சல் பண்ணா 2. இதுக்கு எதுவும் காமனா கேன்சல் பண்ண முடியாது. அப்ப 2 × 5 10, 10 × 3 30. நெக்ஸ்ட் இங்க 4 × 5 20. நெக்ஸ்ட் 3 × 5 15. நெக்ஸ்ட் 3 × 4 12. சோ இப்ப p q r s 30 20 15 12. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இதே क्वेश्चन நம்ம இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற வேல்யூ எல்லாம் பாருங்க என்ன இருக்குது 2 அடுத்து 3 அடுத்தது 4 அடுத்தது 5. இதுக்கு மட்டும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா 1 இங்க 3 இங்க 2 இங்க 5. இதுக்கு மேல ஏதோ காமனா கேன்சல் பண்ற மாதிரி இது இல்ல. சோ அப்படியே பெருங்க 2 × 1 × 3 × 2 = 60. சோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா எல்சிஎம் = 60. நெக்ஸ்ட் சோ p கிட்ட என்ன இருக்குது 2 இருக்குது. சோ 2 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும் பாருங்க 30 டைம். சோ அப்ப இந்த 30 p கிட்ட போடுங்க. நெக்ஸ்ட் q கிட்ட என்ன இருக்கு பாருங்க 3. சோ 3 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும் பாருங்க 20 டைம். நெக்ஸ்ட் r கிட்ட 4 இருக்குது. 4 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும் 15. நெக்ஸ்ட் s கிட்ட 5 இருக்கு. 5 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும் 12. சோ அப்ப p q r s = 30 20 15 12 பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது. சோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க.